துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் இனிமையான நாளா தொடரட்டும். நாம இன்னைக்கு இந்த பதிவுல ஜூலை 10க்கு பிறகு, அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பௌர்ணமிக்கு பிறகு நல்லதா நடக்கும். பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க மேன்மையை அடைய முடியும். இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையே உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகுதா இல்லையா? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன, தாக்கங்கள் எப்படி அமைய போகுது, கொடூரமா பௌர்ணமி இருக்குமா இல்லை பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ராசி கட்டத்தில் 7வது வரக்கூடியது தான் இந்த துலாம் ராசி. இந்த ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா இன்பங்களுக்கு காரணமாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான். இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண் 2 பேருமே நல்ல ஒரு கம்பீரமாக காட்சி அளிப்பீங்க. மற்றவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சுத்தன்மை உங்ககிட்ட இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகுதியான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். இறந்தவங்களை கூட உயிர்ப்பிக்க செய்யும் சஞ்சீவி மந்திரத்தை தெரிஞ்சவர் தான் சுக்ராச்சாரியார், அதாவது சுக்கிர பகவான். அதனால தான் அசுரர்கள் கூட சுக்கராச்சாரியை தங்களுக்கு குருவாக வச்சுருந்தாங்க. சுக்கிர பகவானுக்கு அசுரகுரு அப்படிங்கிற இன்னொரு பேருமே இருக்குது. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானையே ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் இன்னல்களும் தீர நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நவகிரகத்தில் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்துக்குள்ளே வருது இல்லையா இந்த ராசி. இந்த ராசிக்காரங்க பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம் வருது இல்லையா, அந்த தினம் பார்த்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். இந்த 3 நட்சத்திரம் வரும் நாட்களில் ரங்கநாதர் வழிபாடு துலாம் ராசி அன்பர்கள் செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல மேன்மைகளை அடைய முடியும். எல்லா விஷயத்திலுமே ஏற்படக்கூடிய பின்னடைவு நீங்கி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு விரதம் இருந்து உங்களோட வீடுகளிலேயே சுக்கிர பகவானுக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் செல்வமும் சகல சௌபாக்கியங்களும் அதிகரிக்கும். முடிஞ்சால் திருமால் கோவிலுக்கு சென்று சந்தனம், அத்தர் இந்த வாசனை திரவியங்கள் இருக்கு இல்லையா, அதை தானமாக வாங்கி கொடுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் அதிகரிப்பதை கண்கூட காண முடியும். உங்களுக்கு ஸ்ரீ ரங்கநாதர் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ரங்கநாதரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே மேன்மைகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரங்கநாதரிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சு தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு பிரமாதமான மாதமாக கூட சொல்லலாம். கடந்த கால பிரச்சனை, கஷ்டம் இது எல்லாமே உங்களை விடுபட்டு போக போகுது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே நல்ல நல்ல பலன்கள் உங்களை வந்தடைய போகுது. வாழ்க்கையில் நல்ல மாற்றத்துக்கான தொடக்கம் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசிநாதன், அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் உள்ளிட்ட சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல அமைப்புகளில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயத்தை சிறப்பாக செய்யணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய தடை வந்திருக்கும், தாமதம் உண்டாகி இருக்கும். அது எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே கவனமாக செயல்படணும். கண்ணும் கருத்துமாக செயலாற்றினீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிநாதன் உங்களோட ராசியில் அமரக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவுமே அருமையான பலனை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இன்னுமே நிறைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பணம், இடம், பொருள் அப்படின்னு எல்லாமே வந்து சேரும். இந்த உங்களோட ராசிநாதன் இந்த இடத்தை நேரடியாக பார்க்குறாரு, அதாவது உங்களோட ராசியை நேரடியாக பார்க்குறாரு. இந்த பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவுமே சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மன ரீதியாக உங்களுக்கு பக்குவம் ஏற்படும். ரொம்பவுமே தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்த போகிறீங்க. செவ்வாய் மற்றும் கேது பகவான் இணைந்து இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் வியாபாரம் விஷயங்களில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலை குறைந்து காணப்படும். பணவரவு, பணப்புழக்கம் இது எல்லாமே தாராளமாக இருக்கும். சுப காரிய தடைகள் இப்பொழுது விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள்
இப்போ வந்துட்டு திருமணம் ஆகாதவங்களாக தான் அதற்கான முயற்சி இப்போ எடுத்திங்கன்னா நல்லபடியாக நல்ல வரன் கிடைக்கும், திருமணம் நடக்கும். காதல் உறவுகளில் இருக்கிறவங்களுக்கு கூட வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுமே இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தொழிலில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் வரும். தொழில் விஷயத்தில் பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கூட உங்களோட ராசிக்கு இப்பொழுது அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலேயுமே பெற முடியும். அனைத்து கிரகங்களுமே போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது துக்கம் எல்லாமே தூள் தூளாகி முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. மனதில் நினைச்ச எல்லா காரியத்தையுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றி நன்மைகளை பெற போறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கடவுள் அருளால் பல அனுகூலம் உங்களுக்கு நடக்கும். தடைபட்டிருந்த காரியங்கள் கூட உங்களுக்கு சுலபமாக நடக்கும். இதுக்கு முன்னாடி செய்ய முடியாதுன்னு நீங்கள் விட்ட சேலைகளை கூட இப்போது சிறப்பாக செஞ்சு உங்களோட வேலைகளில் நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. குடும்ப உறவுகளில் பொறுத்த வரைக்கும் சூரியன் பகவானால் மனதில் ஏங்கிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக வந்து சேரும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களோட உதவிகள் பெருமளவுக்கு பாராட்டப்படும். சமூகத்தில் உங்களோட உதவிகளை மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே உயர்ந்து காணப்பட போகுது. 11ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் எல்லாமே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நீங்கள் மேற்கொண்டிருப்பீங்க, ஆனால் அதை சரியாக செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது. அதுவே உங்களோட மனதிற்கு நிறைய கவலையை கொடுத்துருக்கோம். எப்போ நம்மளோட ஆசைகள் நிறைவேறும், எப்போ நினச்ச விஷயத்தை நம்ம அடைய போகிறோம் அப்படின்னு வருத்தத்தில் ஏங்கிக்கிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கனவுகளுமே நனவாகும். எல்லா விஷயத்திலுமே சிறப்பாகவும் கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் நன்மைகளை எல்லா விதத்துலேயுமே பெற முடியும். நீண்ட காலமாக திட்டமிட்டு வச்சுருந்த சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கூட இப்பொழுது அமையும். சொல்லப்போனால் உங்களுக்கு மனதில் ஏற்பட்டிருந்த சஞ்சலங்கள் நீங்கும். மனசில் அமைதியே இல்லாத நிலை இருந்திருக்கும், அந்த நிலை இப்பொழுது மாறும். மன நிறைவு உண்டாகக்கூடிய மாதம் தான் உங்களுக்கு இந்த மாதம். குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியான நிலை உருவாகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்காம நிறைய சண்டை சச்சரவுன்னு வந்திருக்கும். எவ்வளவு சொன்னாலுமே இந்த வாக்குவாதம் நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு சகஜமான நிலை இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, நல்லது நடக்கும். எல்லா விதத்திலையுமே முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அமைய போகுது. இந்த வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வெற்றி படிக்கட்டு தான். அதனால் கவனமாக செய்யுங்க. மேலும் எந்த விஷயத்துலனா நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முன்கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. அதனால தான் எதுலேயுமே பொறுமையை கடைபிடிங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த காலத்தில் கடன் சுமையுமே கொஞ்சம் அதிகரிக்கும். அது எப்படின்னா, இப்போ தொழில் வியாபாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை கூட வரும். ஆனால் பெரிய அளவில் கடன் படுறதை குறைச்சிக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்படுங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களுமே 9 பாதங்களை கொண்டதாக இருக்குது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு நம்ம உண்மையாக சொல்லியிருக்கோம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். இதனால் இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும் காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட தந்தை வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பயன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தையிடம் தேவையில்லாமல் வீண் வாக்குவாதத்தை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு தேவையான தக்க சமயத்தில் உங்களோட தந்தையின் ஒரு உறுதுணை, ஆதரவு, பக்கபலமாக பல முன்னேற்றத்துக்கு அமையும். அதனால் தந்தையிடம் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் பணவரவு நல்லாயிருக்கும். தொழிலெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் வரும். வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளுமே வரும். கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா நல்லது. அதுவும் பணவரவில் சில பிரச்சனைகள் வரும். பண விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக தான் செயல்படணும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் அதிகரிக்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில நீங்கள் உங்களோட வீடுகளில் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நன்மை உங்களோட ராசி அதிபதியால் பல மடங்கு உருவாகும். இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு மேன்மையான நிலை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சுக்கிர பகவான் அருளால் எல்லா விதத்திலுமே
முன்னேற்றம் அடைய நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.